இன்னைக்கு இவளை வெட்டி போலி போட்டுறேன். என்ன தைரியம் இருந்தா என்கிட்டே வந்து அந்த இதய கனியை காதலிக்கிறேன்னு சொல்லுவா. என் மவனை கொண்டவனை வெட்டி போடணும்னு 10 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். இவன் என்ன அவ வீட்டுல போய் வாழணும்னு ஆசைப்படுறான். சின்ன பிள்ளைகிட்ட போய் அண்ணன் அவனை வெட்டினா நீங்க தான் அவ அப்பா வெட்டினீங்க. இப்ப அவனை வெட்டுவேங்கிறீங்க. பதிலுக்கு அவங்க உங்களை வெட்டுவாங்க. எத்தனை காலத்துக்கு தான் இப்படி மாறி மாறி வெட்டிக்கிட்டு காட்டு மிராடித்தனமா இருக்க போறீங்க? ஏய் நிறுத்தி. அவன் உன்னை கல்யாணம் பண்ணுங்கிறத என்ன பழி வாங்குறதுக்கு தான். அவன் பரம்பரைய மத்தவங்களை நம்ப வச்சு கழுத்தா இருக்கிறது தான். தெரியுமா உனக்கு? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல இதே கனி. அவன் தனியா வந்து உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறேங்கிறான். இதுக்கு மேல அவன் என்ன பண்ண சொல்றீங்க? கால்ல விழுந்தா என் புள்ள கடுப்பானா? என் மகன் செத்துட்டான். இன்னைக்கு உன்னையும் கொல்லிட்டு என் பொண்ணு செத்துட்டான். அவதான் பேசுறானே, நீங்களும் புரியாம அறுவாடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏய் அவளை கூட்டி போ. போங்க நீ. போங்க. போங்கன்றல. வாங்கண்ணே. போடா. வாங்க. வாங்க. பேசாம இருங்க. உட்காருங்கண்ணே. உட்காருங்க. அண்ணா இங்க பாருங்கண்ணே. இங்க பாருங்கண்ணே. அண்ணா நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துறாதீங்க. என்னடா சொல்ற? அண்ணா அவன் தனியா வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லியிருக்கான்ல, அவன் சொன்ன சொல்லு மாற மாட்டான். இதுக்காகத்தானே இத்தனை வருஷம் காத்து கிடந்தான். அவனை நம்ம இடத்துக்கு வரவழைச்சு அவன் கழுத்தை அறுத்துருவோம். அண்ணா ஆனா இந்த விஷயம் தாமரைக்கு தெரியாம பாத்துக்கணும். அண்ணா நம்ம ஆளுங்களோட நான் தூரத்துல மறைஞ்சிருப்பேன். நீங்க எனக்கு ஒரு போன் பண்ணீங்கன்னா அவன் கதையை முடிச்சிருவோம். நீங்க எல்லாம் சுத்தி நில்லுங்க. ஆனா அவனை நான் தான் முடிக்கணும். எப்படியோ முடிக்கிறோம். கொஞ்ச நேரம் தாமரை பேசி வந்துடுறேன். தாமரை அட இங்கே வந்து உட்காந்துட்டியா? இங்க பாரு. இங்க பாரு. அப்பாவை பத்தி அவனுக்கு தெரியும்ல. அவரு கோவம் வந்தா என்ன செய்யறோம்னு அவருக்கே தெரியாது. 40-50 வருஷம் பகடா ஒரே நாள்ல மறக்க முடியுமா? இங்க பாருமா, அப்பாட்ட பேசி நான் சமாதானம் பண்ணிக்கிறேன். நீ அவனை மட்டும் வர சொல்லு. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு பண்ணிடணும். சரியா? சித்தப்பா பாத்துக்கிறேன். நீ அவனை வர சொல்லு.